இந்த வீடியோவில் AutoCAD 2023 AutoCAD வந்து எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். டவுன்லோட் AutoCAD 2023 சர்ச் பண்ணுவமாக இருந்தால் அதில் வர டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் ஆஃப் AutoCAD 2023 அந்த லிங்கை பயன்படுத்தி நாங்கள் வந்து AutoCAD வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதில் வந்து டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் என்றதை கிளிக் பண்ணினாமண்டா நாங்கள் வந்து இதில் வந்து பிஸ்னஸ் சென்டரை செலக்ட் பண்ணினா ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். பிஸ்னஸ் சென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து AutoCAD செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தோம்டா இதில் வந்து ஏதோ ஒரு இமெயிலை பயன்படுத்தி சைன்இன் பண்ணணும். அப்போ ஏற்கனவே சைன்இன் பண்ணி இல்லாட்டியே க்ரியேட் ஜூஸர்ன்றதை கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணணும். அதுக்குரிய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஐ அக்ரி அந்த இதையும் டிக் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் க்ரியேட் ஜூஸர் அண்ட் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து ஐ வாண்ட் டு ட்ரை அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வந்து எடியூகேஷன்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டூடெண்ட்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வந்து இதில் வந்து சி லெவல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணினா கம்பெனி நேம் அது வந்து நாங்கள் சும்மா நார்மலாக ஃபேக்காக சும்மா ஐடின்னு அதில் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஸ்டேட் இல்லை போஸ்டல் கோட், ஃபோன் நம்பர் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் இதில் வந்து இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராப் பண்ணுறதை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து AutoCAD வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து நாங்கள் 2 தரம் கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் AutoCAD வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து அதில் தரப்பட்ட அந்த 3 புள்ளி அதை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து வேறு இடத்த சேவ் பண்ணணுமோ AutoCAD வந்து வேறு இடத்த சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி வந்து சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு ஆட்டோடெஸ்க்ன்றதுக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து AutoCAD வந்து சேவ் ஆகும், இன்ஸ்டால் ஆகி சேவ் ஆகும். அதில் தரப்பட்டதில் வந்து இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக தொடங்கி இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ வந்து எங்களுக்கு வந்து AutoCAD வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் கம்ப்ளீட்னு வந்திருக்கு. ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இனி நாங்கள் ஃபினிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து AutoCAD ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் போய் AutoCAD சர்ச் பண்ணி கிளிக் பண்ணினா AutoCAD 2023 இங்கிலீஷ் அதை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படித்தான் வந்து AutoCAD 2023 வந்து உங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.